வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் பென்ஷன் தொகை 7.5 மடங்கு உயரப்போகுது. மத்திய அரசின் புதிய திட்டம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியாவில் ஓய்வூதிய அமைப்பில் பெரிய மாற்றங்கள் உருவாக உள்ளது. மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் இபிஎஃப்ஓ அமைப்பு பல மாற்றங்களை செய்ய திட்டமிட்டு வருகிறது. மாத சம்பளக்காரர்களின் நிதி பாதுகாப்பை மேம்படுத்துவதோடு பிஎஃப் பணத்தை எளிதாக பெறும் வசதிகளையும் கொண்டு வரப்படுகிறது. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான சம்பள ஊழியர்களின் சேமிப்பை நிர்வகிக்கும் எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது இபிஎஃப்ஓ அமைப்பு 2 முக்கிய பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி 7.5 மடங்கு அதிக ஓய்வூதியம் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் அதாவது இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் 1000 மட்டுமே. மக்களின் வாழ்க்கை முறை செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தொகை போதாது என்ற விமர்சனம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பல கட்ட ஆலோசனைகளுக்கு பின்பு இந்த தொகையை ரூபாய் 7500 உயர்த்தும் திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளது. இது கிட்டத்தட்ட 7.5 மடங்கு உயர்வு. இந்த உயர்வுக்கு தொழிற்சங்கங்கள் பலமாக ஆதரவு அளித்து வருகின்றன. மேலும் நாடாளுமன்ற குழுவும் இந்த மாற்றத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் இது அமல்படுத்தப்பட்டால் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க பெரும் உதவியாக இருக்கும். தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 58 வயதுக்கு பிறகு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்க 1995 தொடங்கப்பட்டது. இந்த பென்ஷன் தொகை நீங்கள் பணியாற்றிய நிறுவனம் செலுத்தும் பங்களிப்பிலிருந்து 8.33% இதற்காக ஒதுக்கப்படுகிறது. மேலும் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியான சேவை செய்தவர்கள் இதன் கீழ் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்களாக உள்ளனர். நீங்கள் இபிஎஃப்பில் சேரும்போது தானாகவே இந்த திட்டத்தில் உறுப்பினர்களாகி விடுவீர்கள் என்பதால் தனியாக எவ்விதமான கணக்குகளை துவங்க தேவையில்லை. நீங்கள் பணியாற்றும் காலத்தில் உள்ள சம்பளத்தில் 12% இபிஎஃப்க்கு செல்லும் போது நீங்கள் பணியாற்றும் நிறுவனம் செலுத்தும் தொகையில் 8.33% இபிஎஸ்க்கு செல்கிறது. மேலும் நீங்கள் 58 வயதை பூர்த்தி செய்தவுடன் ஓய்வூதியம் பெற தகுதி பெற்றுவீர்கள். இத்தகைய ஓய்வூதிய தொகை உங்களுடைய சேமிப்பு தொகையில் இருந்து தற்போது குறைந்தபட்சம் 1000 ரூபாய் முதல் அதிகப்படியாக 15,000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. இதில் குறைந்தபட்ச அளவான 1000 ரூபாயை 7500 ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. மேலும் இபிஎஃப்ஓ கணக்குகளில் இருக்கும் பணத்திற்கு தற்போது மத்திய அரசு சுமார் 8.25% வட்டி வழங்கும் திட்டமும் முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கு நிதி அமைச்சகத்தின் இறுதி ஒப்புதல் நிலுவையில் உள்ளது. இந்த வட்டி விகிதம் அமலுக்கு வந்தால் குறைந்த ஆபத்து கொண்ட முதலீடுகளில் ஒன்றாக பிஎஃப் சேமிப்பு திட்டம் தொடர்ந்து இருக்கும். மேலும் 2025 முதல் 26ஆம் நிதியாண்டில் இபிஎஃப்ஓ மொத்தம் 8.31 கோடி கோரிக்கைகளை தீர்வு செய்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் 6.1 கோடியை விட கணிசமான உயர்வு. இதன் மூலம் மக்கள் நிதி தேவைக்காக பிஎஃப் சேமிப்பை அதிகம் பயன்படுத்துவது உறுதியாகியுள்ளது. மேலும் பயன்பாட்டில் இல்லாத பழைய பிஎஃப் கணக்குகளை மீண்டும் செயல்படுத்த இபிஎஃப்ஓ அதாவது இபிஆர்ஏஏபிடிஐ என்ற புதிய தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆதார் அடிப்படையில் பழைய கணக்குகளை இணைத்து செயல்படுத்தும் இந்த வசதி வேலை மாற்றியவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.